ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுக்காக. இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன குறிப்பாக தான் இருக்குங்க. ஆனால் இது ரொம்பவே உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அம்மா சொன்னதோ இல்லை நம்ம நெய்பர்ஸ் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் கூட நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச குறிப்பு எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். வாங்க குறிப்புகள் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த தேங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. தேங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்களாம். காலையில் டிஃபன் சாப்பிட்லன்னா கூட 2 பத்தை தேங்காய் சாப்பிட்டாலே ரொம்ப ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் இந்த வயிறு புண்ணு இருக்கிறதெல்லாம் கூட க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. டெய்லி சட்னிக்கு, குருமாக்கு இந்த மாதிரி தேங்காய் கட் பண்ணுவீங்க இல்லைங்களா? அப்போ ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காவை நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பாடி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் நல்லா பளபளன்னு ஆகும். வாய் புண்ணு இருந்தாலும் வயிறில் புண்ணு இருந்தாலும் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேங்காவை பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதனோட ஏலக்காய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாயில் அல்சர்லாம் இருக்கும் பாருங்கள், வயிறு அல்சர், அந்த வயிறு புண்ணு இதெல்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுக்கலாங்க. இது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரியாக்ஷன் நல்லாவே தெரியும். இது என்னோடய பையனுக்காக தாங்க செய்கிறேன். அவனுக்கு வாயெல்லாம் ரொம்ப பொங்கிட்டு இருந்தது. மணத்தக்காளி இலை கூட காலையில் ஒரு 2 இலை, ஒரு 6 இலை அந்த மாதிரி பறித்து வாஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு அந்த சாரெல்லாம் அந்த புண்ணில் பட்டாலே உங்களுக்கு வாய்ப்புண் கூட சரியாகுங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி இப்போ காய வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் பாலுக்காக தாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்ட பிறகு நம்ம அந்த சுடு தண்ணியை ஊற்றி ஒரு அரை அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு தேங்காய் பால் நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வேணும்னா பாதாம் ஒரு 4, ஒரு 2 முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி தேவைப்படாது, ஏன்னா தேங்காய் பால்லே ஆல்ரெடி உங்களுக்கு செமிக்க லேட் ஆகும் இல்லைங்களா, பசி எடுக்காது. அதனால் நீங்கள் வெறும் 4 பாதாம் போட்டு அரைச்சிங்கன்னா கூட நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு நாட்டு சக்கரை தாங்க நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பனை கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம், பனை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. இதை காலையில் வெறும் வயிற்றுலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தால் அந்த உள்ளே இருக்க புண்ணு எல்லாமே ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எதுக்கு கூடலாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஆப்பத்தோடு தாங்க வச்சுருக்கேன். ஆப்பம் தேங்காய் பாலோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காகவே ரியாக்ஷன் நல்லா தெரியும். நம்மளுக்கு காலையில் டிஃபனும் ஆகிடும், அது மாதிரி ஒரு மெடிசனாகவும் இருக்குங்க. இது இடியாப்பத்தோடையும் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இடியாப்பத்தோட தேங்காய் பால், ஆப்பத்தோட தேங்காய் பால், வெறுமா தேங்காய் பால், அப்புறம் தேங்காய் பால் சாதம் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம்லாம் போட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சு பாருங்கள். அதுவும் நான் அடுத்த ரெசிபியில் போடுறேன். வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்த இந்த தேங்காய் சக்கை இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காய வச்சு செடிகளுக்கு உரமாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா வளருங்க. அது மட்டும் இல்லாத அந்த வடித்து வச்ச தேங்காவை வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி குருமாவில் ஆட் பண்ணிங்கன்னா, சாம்பாரில் ஆட் பண்ணிங்கனாலும் திக்னஸ் நல்லாவே கிடைக்கும். குருமாவில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அதனோட 4 பல் பாதாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த தேங்காய் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி செஞ்சு பாருங்கள். திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு நிஜமாலே டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வேரி ஆகாது. இந்த குருமா நான் அப்படி தாங்க வச்சேன். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லையா 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்போடு ஆட் பண்ணி நீங்கள் விசில் விட்டு எடுத்திங்கனாலும் திக்காக இருக்கும் சாம்பார். இந்த மாதிரி இந்த வடித்ததை கூட வேஸ்ட் பண்ணாத செடிகளுக்கும் போடலாம். இந்த மாதிரி பல விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின கருப்பு உளுந்து வச்சுதாங்க. இது தாங்க நான் ஃபஸ்ட் டைம் முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்தேன். இதுவும் செமையாக இருந்ததுங்க. பெண்களுக்கு அவசியம் இந்த குறிப்பு தேவைப்படும். இந்த மாதிரி முளைக்கட்டின
கருப்பு உளுந்தெல்லாம் நீங்கள் எடுக்கும் போது மூட்டு வலி, முதுகு வலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலியில் கண்டிப்பாக க்யூர் ஆகும். காலையில் வெறும் வயிற்றில் உங்களால் சாப்பிட முடியலனாலும் சாயங்காலமோ இல்லை மதியமாக கூட ஒரு 2 ஸ்பூன் எடுத்து பாருங்கள். இந்த முளை கட்டினது பாருங்கள் எவ்வளோ நல்லா நீளமாக வந்திருக்கு. நம்ம சாலடாக கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை மாவில் நீங்கள் அரைச்சி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நல்லா பொடியாக்கி கஞ்சி காசியும் குடிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இதில் பண்ணலாம். இல்லை லட்டு செய்யலாம், கருப்பு உளுந்து லட்டு கூட செய்யலாங்க. இந்த மாதிரி முளைக்கட்டினதில் செய்யும் போது இன்னமும் ஸ்ட்ரென்த். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் காலையில் வெறும் வயிற்றுலேயே எடுத்தேன், ஒன்றுமே தெரியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். மாங்காய் தொக்கு, மாங்காய் சாம்பார், இந்த மாதிரி பல விதம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மாங்காய் தோலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த தோலுலையும் செமையாக ஒரு டிஷ்ஷு செய்யலாங்க. வாங்க அதையும் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாசனை வேணும், இன்னும் நல்ல மணமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டும். வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு இப்போ மாங்காய் தோலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி மாங்காய் தோலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் அளவுக்கு மாங்காய் ஆட் பண்ணிங்கனாலும் இன்னும் ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இந்த துவையல் வந்து செமையாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இதை ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டுங்க. துவையலாக வேணும்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேஸ்ட்டும் செமையாக இருந்ததுங்க. உங்களுக்கு வேணும்னா தாளித்து எடுத்துக்கோங்க. கடுகு ஜீரகம்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு நல்லாவே இருக்குது. இது ஒரே நாள்லேயே காலி ஆகிடுச்சுங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேட்டு மாங்காய் தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி செய்யலாம். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்படி இல்லைன்னா பொரியல் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. இது வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் இதை வந்து ஒரு 4 பீஸா 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துடலாங்க. விதைகள்லாம் எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை இல்லாத ஆகிடும். வெண்டைக்காயில் வந்து அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்ட பிறகு இப்போ இதனோட என்னென்ன மாவெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு, அதாவது நம்ம பஜ்ஜிக்கு போடுவோம் இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராகவே இருக்கும். இது கடல மாவு ஆட் பண்ணுறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இதுக்கேற்ற மசாலா ஆட் பண்ண போகிறோம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிங்க, அதாவது கரம் மசாலா. அப்புறம் தேவையான அளவு சால்ட். இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தனியாத்தூள் தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக தாங்க தண்ணி தெளிக்க போகிறோம். தண்ணி தெளித்து நம்ம பிசைய போகிறோம். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போதே இந்த வெண்டைக்காயில் இருக்க ஈரம் எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிடும். சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து ரசத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி வெறுமா சாப்பிட்டாலே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ வெண்டைக்காய் வாங்கும் போது புளிக்குழம்பு இல்லை சாம்பாரில் போடுறது பொரியலோட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னும் அதிகமாகவும் எடுக்கலாம். அது பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ நம்ம எடுத்து பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க. செமையாக இருக்கும். எப்பயுமே பஜ்ஜி வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். எப்பயாவது உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா பொரிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் பாருங்கள் இன்னும் அதிகமாகவே எடுப்போம். இந்த டிஷ்ஷையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.